கேண்டிடேட் இல்ல, தேர்தலை பத்தி நான் சொல்லல. அரசியல்ன்றது பொது ஒரு கட்சி, ஓகேவா? அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கோ, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்ல வந்து பொதுமக்களை இந்த சோஷியல் இந்த பொது சேவையை பத்தி உள்ள வந்து பேச அரசியல் பண்ண போறாங்க இல்லையா? இதுக்கு அடிப்படையான ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? அவங்களோட மோட்டிவ் எதுக்காக வரோம் அந்த மாதிரி. நான் மோட்டிவ் கேட்கல, தகுதி கேட்டேன். மோட்டிவேஷன் அது செகண்ட் கொஸ்டின். தன்னுடைய கொள்கையில உறுதியா இருக்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகிற மனப்பக்குவம் இருக்கணும். அது வந்து கொள்கை கோட்பாடு. நான் கேட்கறது தகுதி. ஐயா நிர்வாக திறன் வருது இல்ல, கவர்னிங், சமாளிக்கிறது. அதாவது முதல்ல நிர்வாக திறமை. இந்த நிர்வாக திறமை எதுக்குன்னா, இது பேஸ் பண்ணி தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியும். அவங்களை எல்லாரையும் நிர்வாக திறன் பண்றது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை உருவாக்குறது தலைவனால் மட்டும்தான் முடியும். தலைவன் சரியா இருந்தா தான் தொண்டை சரியா இருப்பான். ஸோ நிர்வாக திறமை ஓகே, இது சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இது உதவும், ஓகே. ஆனா தகுதி என்ன? ஒழுக்கம், முதல்ல அடிப்படை ஒழுக்கம் தான். தனிமனித ஒழுக்கம், ஓகே, அது ஒண்ணு எடுத்துக்கலாம். வேற போய் பேசக்கூடாது, நேர்மையா இருக்கணும். வேற என்ன, இதுக்கு மேல என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கறது? சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலம் இருக்கக்கூடாது. அரசியல்ன்றது ஒரு பொது வாழ்க்கை, பொது நலன். அங்க நீங்க ஒரு அரசியல் கட்சி உள்ள ஆரம்பிச்சுட்டு ஒருத்தன் உள்ள வரானா சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலம் இல்லாம பொதுநலம் இருந்தாலே அதுதான் அரசியலுக்கான அடிப்படை தகுதியே. அதுதான் சுயநலம் இருக்கக்கூடாது. ஏன்னா அரசியல் வரும்போது தலைவன்ற ஒரு இடம் ஒண்ணு வரும். அந்த தலைவன்ற ஒரு போஸ்டுக்குள்ள வந்தோம்னா தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களை கைவிடக்கூடாது, தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை கைவிடக்கூடாது. அதுதான் தலைவனுக்கான அழகு. ஸோ பொதுநல வாழ்க்கைக்கு வர்றவங்க சுயநலமா இருந்தோம்னா அது பொதுநல வாழ்க்கை இல்லை, அது சுயநல வாழ்க்கையா மாறிடும். அதனாலதான் நான் கேட்டேன், அதனாலதான் நல்லா நோட் பண்ணி கேட்டேன். அரசியலுக்கு வரக்கூடிய அடிப்படை ஃபர்ஸ்ட் தகுதி சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலம் இருக்கணும். சுயநலம் இருந்துச்சுன்னா அந்த அரசியல் வாழ்க்கை வேற மாதிரி திரும்பும், ஓகேவா? சுயநலம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் அடிப்படை தகுதி. பணம் இருக்கு, பணம் இல்லை, நீ டாக்டரு, நடிகரு, வக்கீலு, நீ பெரிய இது அது அதெல்லாம் அப்புறம் செகண்டரி. பிரைமரியே வந்து சுயநலம் இருக்கக்கூடாது. ஏன்னா பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டீங்கன்னா சுயநலத்தோட செயல்பட்டோம்னா அந்த பொது வாழ்க்கை செல்லா காசா மாறிடும், அது செயல்படவே முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன் நிர்வாக திறமை. இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம், இல்ல ஒரு எம்பி ஆனதுக்கு அப்புறம், இல்ல ஒரு கட்சி தலைவன் ஆகி அதுக்கப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அது நிர்வாக திறமை, அது கண்ட்ரோல் பண்றது, அது வேற, அது செகண்டரி. அது எப்போதும் அது எல்லாருக்கும் இருக்கணும். மேனேஜ் பண்றது, மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்ன்றது வேற. ஆனா ஒரு துறைக்கு உள்ள வரோம்னா அடிப்படையான தகுதியே சுயநலம் இருக்கக்கூடாது. முக்கியமா அரசியல் வரும்போது இது பொதுநல வாழ்க்கை. இங்க பொதுநல வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இங்க எடுக்கப்படும் பார்க்கப்படும். அவர் யாரு, என்ன, ஏது, எப்படி வாழ்ந்திருக்கிறாரு, தனிப்பட்ட முறையில வாழ்க்கை. இப்ப நீங்க காமராஜர்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உத்தமனா இருந்திருக்கிறாங்க. கக்கன்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்றேன், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் முத கொண்டு சேர்த்து எடுத்துட்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு காலத்துல அவங்களும் இதுதானே அரசியல்ல இப்ப அவங்க பேர் இல்லை எல்லாமே உள்ள இழுத்து போட்டாங்கல்ல, கொள்கை தலைவராக வச்சுட்டாங்கல்ல. ஸோ அதுதான் சொல்றேன். வீரமலை சின்ன நாத்தியனா ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நாச்சியாரு, இவங்க எல்லாரும் இவங்க அரசியல் கொள்கை தலைவராக கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா ஸோ இவங்களுடைய கொள்கைகள் இருக்கு இல்லையா, இவங்களை கொள்கை தலைவராக மாத்தி வைக்கிறாங்களே. அப்ப எதனாலனா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பொது வாழ்க்கை எப்படிப்பட்ட இருந்தது, அதை பேஸ் பண்ணி தான் பிற்காலத்துல அவங்க தலைவர்களா உருவாகுறாங்க, கொள்கை தலைவரா உருவாக்கப்படுகிறார்கள். அவங்களாதான் வாழ்ந்துட்டு போறாங்க. இப்ப விஜய் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ள வந்திருக்கிறான், அவனுக்கான தகுதி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அவனுக்கு சுயநலம் இருக்கு. எதை வச்சு சுயநலம்? தன்னால 43 பேர் இறந்தாங்க, சுயநலத்தோட கிளம்பி போனான். தன்னால இங்க வந்து தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு இலங்கையிலேருந்து வந்து லண்டனுக்கு போய், லண்டன்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு பொண்ணு தன்னோட சுயநலத்துக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கிட்டான். தான் சுயநலத்துக்காக தன்னை வளர்த்து விட்டு தான் அப்பனையே உட்காந்து நடு ரோட்ல கொண்டு வந்து வச்சுட்டான், அம்மாவை கொண்டு வந்து வச்சுட்டான் நடு ரோட்ல. அப்ப இது சுயநலம். நீ பொதுநலத்துக்கு வாழ்க்கை, நீ தகுதி இல்லாதவன். பொதுநல வாழ்க்கைக்கு நீ அடிப்படை தகுதியே உனக்கு கிடையாது. அதனாலதான் சொல்றேன் அடிப்படை தகுதியே அவனுக்கு கிடையாதுன்னு நான் சொல்ல வந்தேன். பில்லா பாஸ்கர் பேசுங்க. சரியானதா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். சுயநலமா தான் இருக்கு. அவர் ஒரு அரசியல் போதைக்கு வந்துட்டாரு. இங்க கல்யாணம் ஆகாத பொதுநல வாழ்க்கையில இருக்கிறவங்க, திருமணமே பண்ணிக்காம
நீங்க இவரு இருக்காரு இல்லையா, அவர் பேர் என்ன, நல்லக்கண்ணு. திரும்பவும் இல்ல கல்யாணம் இல்ல, பண்ணிக்கிறாரு. நல்லக்கண்ணு இருக்காருல்ல, நல்லக்கண்ணு இருக்காரு. நீங்க வாஜ்பாயில இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாரையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில பேர் திருமண வாழ்க்கையை இல்ல திறந்து விட்டுட்டு, இல்லற வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்து விட்டு, இந்த குடும்பஸ்தனன்ற அந்த வாழ்க்கையை திறந்து விட்டு பொதுநல வாழ்க்கையில இறங்கிடுவாங்க. அவங்களுடைய எய்ம் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும், அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாரி ஆளுங்க மத்தியில தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தான் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு, தான் வப்பாட்டியை காப்பாற்றிக்கிறதுக்கு போறவன்லாம் வந்து கேட்குறான், எனக்கு அவ்வளோ ஒரு நைட்டு கூட 2 நைட்டு கூட அப்படின்னு கேட்குறான். இதை காப்பாற்றிக்கிறதுக்கு, இதை தட்டி கேட்கறதுக்காக ஒருத்தன் சுயநலத்தோட உள்ள வரானா அவனை சப்போர்ட் பண்ணலாமா? சிம்பிள், முடிஞ்சுது. பேசுங்க குணசேகர், விலாசம் பாஸ்கர். நான் கட்டத்துற ஏதாவது காக்க வந்தா மட்டும்தான் மைக் ஆன் பண்ணுவீங்கல்ல? ஐயா என்னை பொறுத்தவரையிலும் இந்த பாகிஸ்தான்காரனுங்களாம் இந்த ப்ரொபகண்டா வார்னு ஒண்ணு பண்ணுவானுங்க ஐயா. அதாவது கிரவுண்டுல எப்படி கேவலமா இருந்தாலும் ஆனா ப்ரொபகண்டா வார், இந்த பொய் செய்தியெல்லாம் பரப்பி 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 நான் தான் பெரிய ஆளு அப்படி, அந்த இது அப்படியே இவன் டிட்டோவா இருக்காங்க ஐயா. சி, உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸு, விஜய் கட்சி வந்து எப்படின்னா, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நாய்ஸ் வருது. அடிப்படையா 2 விஷயங்க. ஒன்று, அரசியலுக்கு வந்து பதவின்னு ஒன்று வரும். அதாவது பணங்காசு நல்லா பார்த்தாச்சு, பணம் சம்பாதிச்சாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னா பதவி வந்ததுக்கு அப்புறம் அந்த பதவியை ஒரு தடவை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதோட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதுக்கப்புறம் எங்க போகணும்னா, இல்லை எனக்கு அந்த பதவி இன்னும் இருந்துகிட்டே இருக்கணும். பதவி ஆசை அதுக்கு எண்டே கிடையாது, பணத்தாசை அதுக்கு எண்டே கிடையாது. விஜய்க்கு வந்து பணத்தாசையும் இருக்கு, பதவி ஆசையும் இருக்கு. ஏன்னா பதவி இருந்துன்னா சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்திக்கலாம், பணம் இருந்ததுன்னா பதவியை வாங்கலாம். இது ரெண்டுமே இவன்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இப்போ அவன் பண்ணுறான் இல்லையா, கடந்த 10 வருஷமா பண்ணான் இல்லையா, அவங்க எல்லாரையும் நம்ப வச்சான் இல்லையா, சினிமாவில் நானும் பெரிய ஆளு பெரிய மயிர்னு, அதை அவன் தக்க வச்சுக்க முடியும். அவன் நம்பர் 1 இல்லாத போதே நான் தான் நம்பர் 1 சொல்லிட்டு தெரிஞ்சான் இல்லையா, அதை தக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறான். அந்த பொய்யை நாளைக்கு வந்து அவன் உண்மையாக மாற்றுறதுக்கான வேலையை பார்க்குறான். இல்லை நாளைக்கு வரலாறு சொல்லும்ல, ஏய் விஜய் யார் தெரியுமா, யார் அவர் 45 வயசுல இருக்கும்போதே அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார்றான், யார் சொன்னா, அவனா சொல்லிக்கிட்டான். அண்ணன் நிறைய உதவி செஞ்சிருக்காரு, காலப்போக்கில் சொல்றேன். அடுத்த ஜென்ரேஷன், நாளைக்கு நமக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இதே மாதிரி ட்விட்டர் ஸ்பேசஸ்ன்னு வரும்போது என்னன்னா மாற்றுவாங்க. என்ன மாற்றுவாங்கன்னா, அவர் எவ்வளோ உதவி பண்ணிருக்காரு தெரியுமா, அவருக்கு எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்திருக்கு தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, அவர் கண்டா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே நடுங்க தெரியுமா, ரஜினி இருக்கும் போதே அவர் மாஸ்க் காட்டினார் தெரியுமா. இந்த மாதிரி ப்ராப்பகண்டா பண்ணுவானுங்க. அந்த ப்ராப்பகண்டா ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்ல அது உண்மையா மாத்துறது. அதைத்தான் இவனுங்க மாத்திட்டு இருக்கிறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி சில பேர் என்ன பண்றானுங்க, சில செலிபிரிட்டிஸு, சில இங்க முக்கியமா இங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுக்கு உதவி பண்றாங்க. நீ இதை பண்ணும்போது என்ன ஆகுனா, நாளைக்கு இது உன் தலையில வந்து விடியும்னு நான் சொல்றேன். இது உன் தலையிலே வந்து விடியும். அதுக்கு அலோவ் பண்ணாத. உன் ஜென்ரேஷனை நீ வீணா போ, நாசமா போ, அதை பத்தி எனக்கு கவலை பண்ணே கிடையாது. ஆனா உன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனை கேவலம் நீ அசிங்கப்படுத்துறதுக்கும் அவனுங்களை நீங்க வந்து முட்டாளாக்குறதுக்கும் உனக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாருங்க, கொள்கை சரியோ தப்போ, பிஜேபி அவன் ஒரு ப்ராப்பகண்டோட அஜெண்டாட அவன் நிற்கிறான், அவன் அதுலேருந்து மாறுற மாதிரி இல்லை. திமுக கொள்கை சரியோ தப்போ அவன் ஒரு கொள்கையோட வந்து நிற்கிறான் ப்ராப்பகண்டாவோட, ஓகேவா. அதிமுக சரியோ தப்போ அவனுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு, மூணுமே யூனிக்கா இருக்கும். நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு, அவனோட கொள்கையும் இதுவும் எல்லாமே யூனிக்கா இருக்கும். இது 3 கூட ஒத்து போவாது, இந்த 4 ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தே போவாது. ஒன்று திராவிட அரசியல், இன்னொன்று நேஷனலிசம் பேசும், ஆன்மீகம்னு சொல்லக்கூடாது, ஆன்மீகன்றது வேற, மத அரசியல், இன்னொன்று வந்து தமிழ் தேசியம், இன்னொன்று திராவிடமும் நேஷனலிசமும் கலந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதுக்கு நடுவில் திராவிடமும் தமிழ் தேசியமும் கலந்து ஒருத்தன் கொள்கையோட ஒன்று வந்து தமிழ் தேசியம் இது வரைக்கும் பேசாம வெறும் திராவிடத்தை பேசுறேன்னு சொல்லிட்டு, ஆனா திராவிடத்தை ஃபுல்லா எதிர்த்து மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவன ஒருத்தனை கட்சி கொள்கை கோட்பாடுல அவனுக்கே ஒரு புரிதல் இல்லை, அவனுக்கே அதுல கன்ஃபியூஸ் இருக்கு. அதனாலதான் இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு 4 ட்வீட் இது வரைக்கும் தமிழ் தேசத்தை பத்தி நீ என்ன சொன்ன, முதல்ல திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு, இது வரைக்கும் திராவிடத்தை பத்தி என்ன நீ அரசியல் பேசியிருக்கிற, தமிழ் தேசியத்தை பத்தி என்ன அரசியல் பேசியிருக்கிற? பேசினது இல்லை. உனக்கே அது என்ன இழவுனே தெரியாது. 2 ஒண்ணுக்கு ஒண்ணு போவாது.
ஒன்றும் ஒட்டு போகாது. ஏன்னா ரெண்டுத்துக்கு நேர் எதிர். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னைக்குமே ஒன்றா சேராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவனெல்லாம் கொண்டு வந்து இவன் நம்பி அதுக்கு ஒரு குரூப்பு, அதுக்கு ஒரு டீமு, அதுக்கு ஒரு ஆன்லைன் டீமு, இதை எடுத்து வச்சு உட்காந்து ப்ராபகண்டா பண்றான். இல்லை இவனுக்கு என்னடான்னா வெறும் டீ கடை அரசியல். என்னன்னா மாற்றம் வேணும், அதுக்காக நான் இவனுக்கு ஓட்டு போடணும். நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு மாற்றத்துக்கு ஆப்ஷன் இருக்கு. களத்துல 2 ஆப்ஷன் இருக்கு. திமுக அதிமுக மாற்று, உனக்கு நாம் தமிழர் சுயேட்சை கட்சிகள், உனக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. 3வது ஆப்ஷனும் இருக்கு, நோட்டானு ஒண்ணு இருக்கு. உனக்கு இந்த 3 ஆப்ஷனை தாண்டி நீ வேற எதுக்கா நீ ஓட்டு போகணும்னு நினைக்கிற, விஜய்க்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறா, எனக்கு வேலிட்டான ஒரு ரீசன் சொல்லு. மேலவா சொல்லு, தாராளமா நானும் கேட்கறேன், தெரிஞ்சுக்கிறேன். மேபி எல்லாரும் தப்பு செய்யறது இயக்கம் எழுதாங்க. யாரும் ஒன்றும் அப்படியே கரெக்டாலாம் இருக்கிறது இல்லை. நானும் தப்பு பண்றோன்னே வச்சுப்போம், நான் தப்பா சொல்றேன்னே வச்சுப்போம். சரியா? எனக்கு புரியவை, ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும், இதை மட்டும் எனக்கு புரிய வச்சிருக்கேன், நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப கட்டத்துறை மைக் ஆன் பண்ணக்கூடாது, அப்படியே கம்முன்னு இருக்கணும். கட்டத்துறை அஜித் மைக் ஆன் பண்ணிக்க. அஜித் சொல்லுங்க. இப்ப வந்திருக்கிறான்ல ஸ்டீஃபன், அவன் கிட்ட பேசு. யாரும் கேட்கலையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் சொல்லுங்க ப்ரோ, நீங்க தான் ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க. இல்ல அவர் கேட்டது புரியலையா? என்ன கேட்டாரு? கடலூர் ஏன் விஜய் வரலன்னு கேட்டாரு. கடலூர் நீங்க பெர்மிஷனே கொடுக்கலையா ப்ரோ? என்னது ப்ரோ? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. இப்ப நீங்க பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் அண்ணன் பேசுறேன். சரிங்களா? வர சொல்றேன், நீ பெர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுங்க. வரலன்னு கேக்குறீங்களா? சரிடா இல்ல வாக்குவாதம் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்ன தரம் பண்ணுவான் தெரியுமா? எல்லாருக்கும் பர்மிஷன் எல்லாம் கொடுக்கல எங்களுக்கு. நாங்க 9 இடம் நாங்க பர்மிஷன் கொடுத்து தான் போனோம். மிச்சம் இருக்கிற நாங்க கேட்டது ரோட் ஷோ. இது இப்ப தேர்தல் ஆணையத்து பேசியா? சரியா? நாங்க சொல்றது தான் நீங்க பர்மிஷன் தரணும். நீங்க சொல்றது நாங்க போறது கிடையாது. சரியா? சரிடா, ஓகேடா. உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க ஓகே, என்ன கரெக்டா தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்லடா ஸ்டீஃபன், உனக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது யாரு? பெர்மிஷன் கொடுக்கிறது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோலோட இருக்கு? யாரோட கண்ட்ரோல் இருக்கு? டிஎம்கே கண்ட்ரோல தான் இருக்கு. நீங்க லெட்டர் எழுதி கொடுத்து மாத்துனீங்க. ரைட்ரா. தேர்தல் ஆணையம் திமுக கண்ட்ரோல்ல இருக்காடா? ஆமா. சரிடா, ரைட்ரா. அப்பயும் கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் இதானா கள்ள கூட்டணி தானே? கள்ள கூட்டணியா? அங்க போய் பேசியும் பாதுகாப்பு தரல. நீங்க அங்க போய் பேசவும், தலைமை பேசவும் உடனே பாதுகாப்பு தரீங்க. ஏன் பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்? என்னது? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்? போலீஸ் பாதுகாப்பு ஏன் தரல? ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தரணும். ஏன் தரல? இல்லடா போலீஸ் யார்கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? இல்ல தேர்தல் கமிஷனர் போனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தரணும். ஏன் எல்லாத்துக்கும் மாதிரி தரல? இல்ல நான் சரியா பேசுறேனா அஜித்? நான் சரியா பேசுறேனா? இல்ல ப்ரோ, நீங்க பாரு, போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டா கேக்குறேன்? கரெக்டா? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு? புரியல. யார்கிட்ட பாதுகாப்புனா அதாவது மக்கள் கிட்ட வந்து பாதுகாப்பு காட்டி போலீஸ் பாதுகாப்பு கொண்டு சொன்னேன். விஜய்க்கு பாதுகாப்பு வேணும். ஆமா. சூப்பர்ரா. கேட்டுக்கிட்டீங்களா? நான் சொன்னேனா? கரெக்டா இருக்கா? என்ன கரெக்டா இருக்கு? இல்ல அது உனக்கு சொன்னா புரியாதா ஸ்டீஃபன்? விட்டுரு. கரெக்டா இருக்கா? இப்ப கேட்டுக்க அஜித். என்ன மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க? மெண்டல் சொன்னா கரெக்டா இருக்கும் போல. விஜய் கொஞ்சம் தர்பூசணி தூக்கி போட்டாங்களா? அது யார்? அது தர்பூசணி தூக்கி போடுறாங்க. பாசிட்டிவ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிடா. இல்ல அது யார்? அது இருங்க ஒரு செகண்ட். தர்பூசணி தூக்கி போட்டாங்களா? யார் அது? போட்டோட்ட கேளியா? எனக்கு எப்படி தெரியும்? போட்டோட்ட போய் கேளு. எனக்கு எப்படி தெரியும்? இல்ல கட்டத்துறை இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு ஒரு காக்கா மைக் வாங்கினதுக்கு அப்புறம் மைக் ஆன் பண்ணக்கூடாது. கடுப்பாய் போடுவேன். இவ்வளவு நேரம் மைக் ஆஃப் பண்ண இருந்தீங்க. இருங்க, நானே வேலை செஞ்சிருந்தேன். காக்கா மேல வந்தா மட்டும் கடிக்க வர்றது. இருங்க ஒரு செகண்ட்
இருடா 23ஆம் தேதி எலெக்ஷன்ல நான் ஜெராக்ஸ் கடை 24ங்க. ஏங்க நீங்க வச்சிருக்கேன். மாட்டேங்குது அவனுங்களே அப்புறம் டேட் கொலாப்ஸ் ஆயிட போறானுங்க. 24 இல்ல நான் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன். நான் திமுக காரன். என்கிட்ட நிறைய பேர் வந்து ஜெராக்ஸ் போடுவாங்க. இது சீசன்ல அதை வேலை செஞ்சிருப்ப டக்குன்னு நம்ம பேர் எதுக்கு சொல்றாரு? அப்ப யாரோ வந்து மாட்டிருக்காம போல இருக்குன்னு சொல்லிதான் வந்து ஓபன் இல்ல பண்ணல. இருங்க நீங்க மாட்டுக்காதீங்க. நீங்க வேற போற பக்கம் டேட்டு தப்பா சொல்லி அப்புறம் அதை வேற போய் குறையா சொல்லுவானுங்க. என்ன டேட்டு தப்பா சொல்ற அப்படிம்பானுங்க. 24ஆம் தேதி எலெக்ஷன். 24ஆம் தேதி என்னடா எலெக்ஷனு ஸ்டீஃபனு? 24ஆம் தேதி உனக்கு ஸ்பெஷல் வச்சிருக்காங்களோ? ஓ கண்டுபிடிச்சிட்டியா? என்ன கண்டுபிடிச்சாங்க? இது தெரியாத உனக்கு? 23ஆம் தேதி எலெக்ஷனா? ஏடா பேரு என்னைக்கு கூட தெரியாம நீ எல்லாம் இது போட்டுட்டு இருக்க, ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்க. அதான் எனக்கு தெரியலடா, நான் தற்கூறிடா. அத சொன்னல. அவன் என்னன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அவன் அமைதியாயிடும். மண்டல எதுவும் கல்ல கொண்டு எரிஞ்சிட்டாங்களா பெடலில? என்னன்னு நான் ஒத்துக்கிட்டேன்னா நீ அமைதியாயிடுவ. கரெக்டா? நான் என்ன ஒத்துக்கணும் சொல்லு. இப்ப நீ ஒத்துக்கலையா? அப்ப 23ஆம் தேதி ஓட்டு இல்லையா? இது நல்லாவே பாடுறா. சரிடா 2 நாள் தான் இருக்கு. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு நியாயமான ஒரு கேள்வி உன்கிட்டயும் கேக்குறேன். நல்ல பதில் சொல்லு. உன் விருப்பம் பதில் சொல்லு. சொல்றதும் சொல்லாத உன் விருப்பம். எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்? எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்? எதுக்காக டிவிக்கு ஓட்டு போடணும்? பொதுமக்கள் கீழே நீ எதுக்காண்டி போட மாட்டா அதை சொல்லு. எதுக்காக போடணும்னு நீ சொல்லு. ஏன் போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீ சொல்லு. நீ தானே டெய்லி ஸ்பேஸ் போடுற. இப்படி பண்ற நீ தான் டெய்லி கதையா சொல்ற. அப்ப அதுக்கு சொல்லு, நான் ஆன்சர் சொல்றேன். இவங்க வந்து எதுக்காண்டி போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ரஜினி ரசிகர் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல உன மாதிரி ஸ்பேஸ் போட்டுருக்கேன் டெய்லி. நான் ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்கலடா, சிம்பிள்ரா. நீ விஜய் நான் கஷ்டமான கேள்வி நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் கேக்குற விஷயம் நான் டெய்லியும் நான் உன்ன மாதிரி ஸ்பேஸ் போட்டுட்டா இருக்கேன். இந்த மாதிரி இவன் எப்படி பண்றான், லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படி பண்றான், சர்ச்சு கூட தான் போறான், இதுவும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ தான் ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்க. நீ வந்து எதுக்காண்டி போட மாட்டேன்னு சொல்லி நான் அதுக்கு வந்து சொல்றேன். கேள்வி கேட்கறேன், போது சொல்றேன். இந்நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விஜய நான் சர்ச்சில் வச்சு நான் பார்த்தது இல்ல. நேத்து தான் பார்த்தேன். சர்ச்சில் பாத்துலயே பழைய போட்டோல போய் பாரு, போய் அடிச்சு பாரு. எடுத்துக்காட்டு. முட்டி போட்டு இந்த மாதிரி நடந்து போயிருக்கானா? இல்ல உன அனுப்பிடுறேன், டிஎம் அனுப்பிடுறேன். முட்டி போட்டு இந்த மாதிரி மண்டி போட்டு இல்ல கமெண்ட்ல போடுற மக்கள் பாக்கட்டா. ஒன்னா டிஎம் அனுப்பிடுறேன்டா. அனுப்பிடுறேன். அவன் முட்டி போட்டு எனக்கு அனுப்பிவிடுக்கா பேச முடியாது. நீ அனுப்பு. நேத்து அவன் மண்டி போட்டு நடந்த மாதிரியே எனக்கு அனுப்பிவிடு. வாங்க பிளம், வணக்கம். சௌக்கியமா பிளம்? மனுஷன் ஒழுங்கா சொந்த டிபி வச்சிருந்தாப்புல, என் ஸ்பேஸுக்கு வந்தாப்புல பழத்துக்கு மாறிட்டாப்புல. பழ டிபி. இத பாருங்க, கொடுமை. வணக்கம் தலைவரே. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு காலில இருந்து என் டிஎஃப் செம காண்டா இருக்கு தலைவரே. எங்க பார்த்தாலும் எங்க அண்ணனுக்கு இங்க இருந்து வராங்க, அங்கே வராங்க. சிம்பிளா சொல்றேன், இது மேபி இந்த டாபிக் சம்மந்தமா இருக்கலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா மே ஹாலிடேஸ்னு ஒன்று இருக்கும், சம்மர் வெக்கேஷன் ஒன்று இருக்கும். மே ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 நாள் வரும். அந்த சம்மர் வெக்கேஷன் 2 மாசம் 1.5 மாசம் கிட்ட வரும். 1.5 மாசம் நினைக்கிறேன். சம்மர் வெக்கேஷன் உங்க டிக்கெட்டை புக் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். 4 பேர் கிளம்பி வராங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும். இந்த மே வெக்கேஷன் வந்தீங்கன்னா ஒரு 2.5-3 லட்சம் ரூபாய் முடிச்சிடலாம். பாதி காசு ஆகும். ஆரம்பத்துல இருந்து எல்லா ஸ்பேஸும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து வர்றதே லீவுக்காக தான் வர்றானுங்க. ஆனா கேட்டா அவனுக்கு ஓட்டு போட ஆல்மோஸ்ட் பாதி காசுல வர்றாங்க. நம்பர் 1. இப்ப எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கா கேட்கறேன். ஏன்னா நான் கேள்வி கேட்கறேன், அப்படி பதில் சொல்லுங்க. இப்ப நார்மல் டேஸ்ல இப்ப இந்த ஒரு அக்டோபர் மாசம், ஜனவரி மாசம் இந்த டைம்ல வர்றதுக்கும் இந்த சம்மர் டைம்ல வர்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பயங்கர டிஃபரன்ஸ் தர. இப்ப நீங்க சம்மர்ல வந்தீங்கன்னா, நான் போன தடவை வந்தப்ப சொல்லக்கூடாது, சரி சத்தமா பேசுங்க. கொஞ்சம் சத்தமா ஸ்லோவா பேசுங்க. போன தடவை நான் வந்தப்ப அக்டோபர் டைம்ல நாங்க 4 பேர் வந்தோம். 2 குழந்தை. நாங்க நாங்க ஒரு 2300-400 பே பண்ணோம். தமிழ்நாட்டு இந்திய மதிப்புல, இந்திய ரூபாய் மதிப்புல அப்ப வந்து ஒரு 1.25 லட்சம் வந்துச்சு. 1.25 2 லட்சம் கிட்ட வந்து தொட்டுச்சு. ஆனா அதே டிக்கெட்டை நான் ஜூன் மாசம் வெக்கேஷன்ல பார்த்தப்ப 4.5 5 லட்சம் ரூபாய் காமிச்சேன்.
ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னாடி இல்ல இந்த மே மாசம் லீவ்ல வருவாங்க. ஓகேங்களா? ஆனா ஒரு சிக்கல் என்னன்னா, குழந்தை வச்சிருக்கவங்க வர முடியாது. குழந்தை வச்சிருக்கவங்க எப்படி வர முடியும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல லீவு நீங்க அப்ரூவல் லெட்டர் வாங்கணும். அவ்வளவு சீக்கிரம் அப்ரூவல் லெட்டர் தர மாட்டாங்க. ஸோ மே மாசம் பை டிஃபால்ட்டா ஸ்கூல்ல 15 நாள் லீவ் தருவாங்க. அப்பதான் நம்ம மக்கள்லாம் காசு சேவ் பண்றதுக்கு மே மாசம் கிளம்புவாங்க. பாதி காசு ஆகும். அதுக்கு தான் வராங்க இப்ப. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, சோசியல் மீடியால நான் அண்ணனுக்காக வரேன், அண்ணனுக்காக வரேன் புடா அடிச்சுட்டாங்க. ஒரே அதை வச்சு வியூஸ், ஆமா இல்லங்க, அதை வச்சு வியூஸ் ஏத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து அதை வச்சு ஃபாலோவர்ஸ் ஏத்திக்கலாம், அதை வச்சு சப்ஸ்கிரைபர் ஏத்திக்கலாம், எல்லாரும் நம்பிடுவாங்க ஈஸியா. ஓகே புரியுது. இதுதான் பண்றாங்க. அவ்வளவு நம்பிக்கை உங்க அண்ணன் மேல இருந்துச்சுன்னா வேலையை விட்டு போய் அங்க உட்காருங்க, இந்தியாவில வேலை பாருங்க, தங்குங்க. ஆமா இல்ல, இந்தியா மேல தமிழ்நாட்டு மேல அவ்வளவு அக்கறை இருந்தா ஏன் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்? இங்கேயே பண்ணலாம்ல. கரெக்ட் தானே? நீ ஓட்டு போட்டு கிளம்பிடுவ, அப்ப அங்க இருக்கவங்க அனுப்பிச்சுட்டு இருப்பான். வர வேண்டிய கட்சி இங்க எடுத்து விட்ட மாதிரி இருக்குது இல்ல. பாயிண்ட் தேவையெல்லாம் ஓட்டு பிரிச்சுட்டு போற மாதிரி இருக்குது. ஐயா அவங்க வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டு தாங்க வரும். குஞ்சு போனா என்ன ஒரு 2000 ஓட்டு வருவீங்களா, அவ்வளவுதான். அது எதுக்கு வேஸ்ட் பண்றாங்க? நீங்க எப்படி இல்ல அதுமே செதஞ்சிரும். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்காரனா இருப்பான். இப்ப கன்னியாகுமரியில ஒருத்தர் இருப்பான், தென்காசியில ஒருத்தரா இருப்பான், அங்க ஒருத்தர் இருப்பான், அப்படிதான் இருப்பாங்க. இவங்க மொத்தமா ஒரு இடத்துக்கு போகாது. அது ஒரு நீ முதல்ல உன் பயோ மாத்திட்டோடா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவே இருக்கு, இன்னும் அதை மாத்தவே இல்லையா நீ? அது என்ன போட்டு பயம் உனக்காண்ட்ல மாத்த முடியாது. ஆனா என்ன வச்சிருக்கேன்னு பாரு, நல்லா பாரு, நீ போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாரு. சரியா? உனக்கு இங்கிலீஷ் பத்தி தெரியாது. கேளுங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க வைபிஸ்மி, ஒரு நிமிஷம் இருங்க வைபிஸ்மி. இவன் கிட்ட நான் என்ன கேட்டேன், சர்ச்சில் அவன் முட்டி போட்டு நடக்கிற மாதிரி எனக்கு வீடியோ இது போட்டோவோ வீடியோவோ எதை அனுப்புறான்னா இவன் என்ன போட்டிருக்கிறான்னா, நீ என்ன சொன்ன இது கோயில் போயிருக்கான்னு கேட்ட. நீ வரேன், நீ அனுப்பியிருக்கிறதான் சொல்றேன், வரேன். நான் ஒன்னும் பாத்திலாம் சொல்லல, நீ அனுப்பியிருக்கதான் சொல்றேன். இவன் என்ன ஒரு மீம்ஸ் எடுத்துட்டு வந்து போடுறான். என்னன்னா சொல்ல விடாண்டா, நீ போட்ட பொய்ன்னு சொன்னே வேமா மைக் ஆன் பண்ற, ஆஃப் பண்ற. நான் ஆஃப் பண்ணல, குறுக்க வராத அப்படின்றதுதான் சொல்ல வரேன். இரு, நீ போட்டதான் நான் இங்க சொல்றேன். இரு, அதுல ஏதாவது ஒரு ஆள் வந்து ஸ்பேஸ் வந்து இப்ப நான் சொல்றேன். அப்படியே மைக் ஆஃப் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டேய் இப்ப நான் நீ போட்டிருக்கிறதா நான் இப்ப நான் படிக்க போறேன். அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா, குறுக்க எதுவும் வராது, அமைதியாரு அமைதியாரு. இவன் என்ன போட்டிருக்கானா மக்களே, மீம்ஸ் ஒண்ணு இருக்கு. இவன் கல்யாணம் பண்ணான்ல, விஜய் சங்கீதாவை கல்யாணம் பண்ணான்ல, இந்த முதல்ல கிறிஸ்துவ மதத்துல முறையில கல்யாணம் பண்ணா, அப்புறம் இந்து மதத்துல முறையா கல்யாணம் பண்ணான். 2 கல்யாணம் பண்ணான் இல்லையா? ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணா, அது 2 முறையில கல்யாணம் பண்ணாம அந்த தாலி கட்டுற மாதிரி ஹிந்துன்னு போட்டுக்கிட்டானுங்க. டேய் இருன்ட்டேன், இரு, நீ பேசுறது அப்படிதான்டா இருக்கு. நீ பாத்தியா? இருடா ஒரு நிமிஷம் இருடா. டே அவன் கல்யாணத்துல 60,000 பேர் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு வீணா போச்சு. உனக்கு மேட்டர் தெரியுமா? அவன் ரவிராஜன் சொன்னான். ரவிராஜன் யாருன்னு தெரியுமா உனக்கு? ரவிராஜன் யாருன்னு தெரியுமாடா? 27 வருஷம் தெரியுமா உனக்கு? சொல்ல விடாண்டா, போய் ஐபிசி தமிழ போய் பாடுறா, யோ தமிழா போய் பாடுறா. 3 பார்ட் சொல்றேன். இங்க பாரு, யோ தமிழான்னு யூடியூப் சேனல் 4 பாகமா அவன் பேட்டி கொடுத்து வச்சிருக்கிறான். 27 நிமிஷம் போய் பாரு. அதுவே தான் பின்னாடி வச்சிருக்கிறான் அந்த சேனல் யூடியூப், போய் பாத்துக்க. உனக்கு எடுத்துட்டு வந்து லிங்க் எடுத்து போட்டிருக்கிறேன். எனக்கு வேலை மயிர் இல்ல, நான் இங்க நீ போட்டிருக்கிற மீம்ஸை நான் அப்படியே நான் படிக்கிறேன். நான் கூட சொல்லுவேன் ரஜி ஒரு புறம்போக்கு. இரு வரேன், இரு, விஜய் தேவையா பையன் தான், இரு வருஷம் இரு. முஸ்லீம் சொல்லிட்டு 2வது போட்டிருக்கான் மக்களே. அதுல அவங்களுக்கு சோறு போடுறது. இது எப்ப எடுத்து தெரியுங்களா? கத்தி படத்துல முஸ்லீம் பிரச்சனை வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா மக்களே? அதை இது பண்றதுக்கு நம்ம சிங்கார வேலனை வச்சு இந்த சாப்பாடு போட்டது சிங்கார வேலன் காசு. இந்த டைம்ல சிங்கார வேலன் கூட ராத்திரி 7 மணிக்கு சாப்பாடெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம், இது அவன் சாயங்காலம் பிரியாணி போடுறான். 6-7 மணிக்கு சிங்கார வேலன் கூட நின்று போட்டோ போஸ்ட் கொடுத்தது. கத்தி பட டைம்ல பஞ்சாயத்து வந்துச்சு, முஸ்லீம் பிரச்சனை பஞ்சாயத்து வந்தது. அதை சமாளிக்கிறதுக்கு தலையில குல்லா போட்டுக்கிட்டு சார் எல்லாருக்கும் பிரியாணி போட்டாரு. அது அவன் காசு கிடையாது, சிங்கார வேலன் காசு. புரியுதுங்களா? அதை எடுத்து இங்க போட்டுக்கிட்டானுங்க. 3வது கிறிஸ்டியன் சொல்லிட்டு பக்கத்துல ஜீசஸ் அந்த ஏதோ அந்த போட்டோ, ஏதோ ஒரு சிலை, அந்த சிலை பக்கத்துல இவர் முட்டி போட்டு சிவப்பு கலர் பேண்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு, இது அவன் ஊடு. இது சர்ச் இல்ல, இது அவன் ஊடு. இது எஸ்எஸ்சி கட்டின ஊடு.
எஸ்ஏசி வீடு வந்து வாடகைக்கு விடுவாங்க. எதுக்குன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாடகைக்கு விடுவாங்க. அந்த பழைய வீடு மக்களே, அந்த தரை பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கு பாருங்க. ஆண்டிப்பட்டியா அது என்னது, ஆத்தங்குடி டைல்ஸ். அது நான் டைல்ஸ் கலரை பார்த்து கொண்டு சொல்றேன், ஆத்தங்குடி டைல்ஸ். என்ன இது எஸ்எஸ்சி பழைய வீடு. இதை மூணுத்தையும் எடுத்து போட்டு கம்பேர் பண்ணி எம்மதத்துக்கு சம்மதமா யார் இவனுங்க மதமே பார்க்க மாட்டானுங்களா, எம்மதத்தை சம்மதமா பார்த்துக்கோங்க. அவன் ஓட்டான் பாருங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேன். இவன் போட்டிருக்கிற மீம்ஸ்ல தான் நான் சொல்றேன். இதுல எங்கேயுமே அவன் சர்ச்சில் முட்டி போட்டு இருக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை பாருங்க போட்டோ. அவன் சர்ச்சில் முட்டி போட்டு வேண்டுதல் பண்ற மாதிரி எங்கேயுமே இல்லை பாருங்க. எங்க அவன் அந்த கம்யூனிட்டி பையன், திருட்டு கம்யூனிட்டி பையன் இல்ல, மேலவா இப்ப மேலவா, திருட்டு கம்யூனிட்டி பையன் ஓடிட்டா திருட்டு கம்யூனிட்டி பையன் இங்க வா. அவன் சர்ச்சில் நான் தான் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், ஓடிடுவானுங்க. இல்ல அஜித், இவங்களுக்கு விஜய பத்தி தெரிஞ்சதை விட எனக்கு இங்க விஜய பத்தி நல்லா தெரியும். ரஜினி ரசிகனுக்கு விஜய பத்தி நல்லா தெரியும். அஜித் ரசிகர்களுக்கு விஜய பத்தி நல்லா தெரியும். ஏன்னா இவன் இது வரைக்கும் இவன் அகராதியில இது வரைக்கும் இவன் சர்ச்சில் போய் நின்று முட்டி போட்டு வேண்டதா ஒரு போட்டோ கிடையாதுங்க. பீஸ்ட் படம் இன்டர்வியூல நான் ஃபாரின் ஷெட்யூலுக்கு ஒன்று போயிருந்தேன். நெல்சன் கேட்பான், அங்கே நான் போயிருந்தேன், பக்கத்தில் சர்ச் இருந்தது. நான் சர்ச்சில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அது என்னமோ சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ல அந்த மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. நான் போய் கும்பிட்டுட்டு வந்தேன். எங்க ஒரு போட்டோ. ஏன்னா ஏன் கபிலா போட்டோ இல்லைன்னு நீங்க என்ன கேட்கலாம். இப்போ சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து இவனுக்கு என்னன்னா, எஸ்ஏசிக்கும் இவனுக்கும் விஜய்க்கும் என்னன்னா, தன்னை ஒரு கிறிஸ்தவனா இங்க பக்கத்துல சங்கீதா இருக்கும். அதை கிராப் பண்ணிட்டான். இருங்களாங்க, பெரிய மெட்ராஸ் பையன், மெட்ராஸ் பையன் முக்கியமான பாயிண்ட் வரும்போது கரெக்டா கட் பண்ணி விட்டீங்க. அவன் அங்க சங்கீதாவை கட் பண்ணி விட்ட மாதிரி என் வார்த்தையை கட் பண்ணி விட்டீங்க. இப்ப தெரியாதுன்னு சொன்னாங்க. இருங்க, சரி கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் நான் ஒரு ஃப்ளோல போகும்போது முடிக்க விடுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா சொல்லுங்க. மறந்துடுவோம் மெட்ராஸ் பையன் எங்க விட்டனே தெரியல. ஆக்சுவலி அவன் ஆரம்பத்துல இருந்து எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் என்னன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில இவனை ஒரு கிறிஸ்தவனா காட்டிக்கிறதுல பெரிய பிரச்சனையாவே இருந்ததுங்க. இவனை கிறிஸ்தவனா காட்டக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த சாமி கும்பிடுறது, பிள்ளையாருக்கு வணக்கம் வைக்கிறது, அப்புறம் நான் இதுல உள்ள இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி, இந்த மாதிரி தான் இவன் தன்னை ப்ராபகண்டா பண்ண ஆரம்பிச்சான். காரணம் என்னன்னா, இவனை கிறிஸ்தவனா காட்டிக்கிறதுல எஸ்ஏசிக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி இங்க வச்சுட்டோம் அப்படின்னா, இங்க மத்த மதத்துல இருக்கிறவங்க இவனை